இந்த திமுகங்கிறது அறிவாலய நான் அடிமைன்னு சொன்னால் உங்களுக்கு சமயத்தில் கோபம் வந்துடும். அறிவாலய ஆர்வலர்கள்னு சொல்கிறேன். நான் பொய்யையே பரப்பி கொண்டு இருக்கிறீர்கள். பிஜேபியோட முதல்ல மேடம் ஜெயலலிதா 1998 கூட்டணி வச்சாங்க. தமிழகத்தில் இருக்கின்ற 39 தொகுதியில் 30 தொகுதிகளை அந்த கூட்டணி வெற்றி பெற்றது. அதற்கு பிறகு 99 திராவிட முன்னேற்றக் கழகம் பிஜேபியோடு கூட்டணி வைத்தது. அதில் 39க்கு 26 2/3 வெற்றி பெற்றது. ஆகவே மக்கள் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைமையை எப்படி போற்றுகிறார்கள் பாராட்டுகிறார்கள்ங்கிறதுக்கு இது அடையாளம். ஆமாம், தினந்தோறும் உங்கள் ஊழல் அமைச்சர்களுக்கு எதிராக ரைடு நடக்குது தானே என்ன? அப்போ இன்னொரு பக்கத்தில் நான் தொடநடிங்கின்றே இருக்கேன்னு ஸ்டாலின் சொல்கிறாரா? இதெல்லாம் அர்த்தம் இல்லாத பேச்சு. எனவே இன்று ஊழல், ஊறல், போதை இது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அடையாளம். ஏனென்றால் நான் தரவுகளோடு பேசுபவன். இந்தியாவிலேயே போதை அதிகமாக இருந்த மாநிலமாக பஞ்சாப் இருந்தது. இன்றைக்கு இந்தியாவிலேயே போதை அதிகமாக இருப்பது தமிழகம். எந்த அளவுக்கு கேவலமாக நம்ம குடிமக்களோட நிலை போயிருக்குன்னா, நம்ம குழந்தை ஸ்கூல்லேருந்து வந்தால் பையை தேடி பார்க்க சொல்லுது ஒரு பெற்றோரும் பெரியவரும். எங்கே ஏதாவது பொட்டலம் இருக்குமோ அந்த பைக்குள்ளன்னு. அந்த அளவுக்கு தமிழகத்தின் அடுத்த தலைமுறையை அழித்து விட்ட தீய சக்தியை மக்கள் 26 வீட்டுக்கு அனுப்புவார்கள். பாஜக கூட்டணியில் அதிமுக இணைஞ்சிருக்காங்க. ஏற்கனவே பாஜக கூட்டணியில் பார்த்திங்கன்னா டிடிவி தினகரனாக இருக்கட்டும் அல்லது ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், இவர்கள்லாம் இருந்த நிலையில் இப்போ ஏற்கனவே எடப்பாடி அவங்களை ஏற்றுக்கவே முடியாதுன்னு சொன்ன நிலையில் இவங்களை சேர்த்து வைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுமா? இல்லை அவங்க இங்கே பாருங்கள், நேற்றைய தினம் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் பிஜேபியின் நிர்வாகத்தை நாங்கள் பார்த்து கொள்ளுவோம், அதிமுகவின் செயல்பாட்டை அவர்கள் பார்த்து கொள்ளுவார்கள்னு. எங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் நாங்கள் இடையில கருத்து சொல்லணுமா என்ன? அதனால் அவர்கள் பார்த்து கொள்ளுவார்கள். எதாக இருந்தாலும் உங்கள் மூலமாக கம்யூனிகேட் பண்ண வேண்டிய அவசியம் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இல்லை, அதிமுகவுக்கும் இல்லை. ஏன்னா மக்கள் இன்று தெளிவாக இருக்காங்க. என் அடுத்த தலைமுறையை காப்பாற்ற வேண்டும், என் பேரக்குழந்தை என்னுடைய குழந்தை போதைக்கு ஆட்படாமல் காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் இந்த ஊழல், ஊறல், போதை இந்த தீய ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும். அதனால் மக்கள் தெளிவாக செய்வாங்க. அதிலெல்லாம் நாம் இது காலையில் டீ சாப்பிடுவீங்களா இல்லை காப்பி சாப்பிடுவீங்களா, காப்பி சாப்பிட்டதுக்கப்புறம் டிஃபன் சாப்பிடுவீங்களா, இதெல்லாம் என்ன கேள்வி? இந்த கேள்வி கேட்கறதுக்கான காரணம் என்னென்னா, இதே ஓபிஎஸ் உங்கள் கூட்டணியில் உள்ள ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்கள போய் உள்துறை அமைச்சரை பார்க்கப்படுமா, இது ஆண்டவன் கையில் தான் இருக்குது இனிமே அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா ஏற்கனவே கூட்டணி இருந்தப்போ அவரை கழட்டி விட்டாங்களோ அப்படின்னு ஒரு பயம் அச்சம் வருதுல்ல. அதுக்காக பாருங்கள், நீங்கள் ஓபிஎஸ் இதை நீங்கள் ஹெச் ராஜாட்ட கேளுங்கன்னு சொல்லியிருக்காரா? இல்லை. அதனால் நீங்கள் இதை எங்கிட்ட கேட்க வேண்டாம். ஓகே, தேங்க்யூ. இங்கே பாருங்கள், தலைமை முடிவு செய்யும். நான் 35 ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகியாக இருப்பவன். தமிழ்நாட்டிலேயே நீண்ட காலம் நிர்வாகியாக பிஜேபியில் இருக்கிற முதல் நபர் நான் தான். ஆனால் இந்த 35 ஆண்டில் நாங்கள் கூட்டணி பற்றியோ ஆட்சியில் பங்கு பற்றியோ மாநில கட்சி பேசாது. எங்களுக்கு இந்த முடிவுகள் அலையன்ஸ் யாரோட, தொகுதி எது நமக்கு, எது கூட்டணிக்கு, யார் வேட்பாளர் என்பதை முடிவு செய்யும் அதிகாரம் 16 மூத்த தலைவர்கள் இருக்கின்ற நேஷ்னல் பார்லிமெண்ட் போர்டு தான். அதனால் அதை பற்றிய கேள்விகளுக்கு நான் பதில் அளிக்க முடியாது. யார் திருமாவளவன் யார் மேலே சவாரி பண்ணுறார்? நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் கேட்டதுனால நான் இந்த தீய சக்தி திருமாவளவன் பற்றி பேசுவதாக இல்லை. நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன். அவரோட சரக்கு மிடுக்கு பேச்சை ஒரு வீட்டுக்கும் போட்டு காட்டுவோங்க. அனைத்து சமுதாயத்தின் பெண்களை அலைகிறார்கள் என்று பேசிய அருவருக்கத்தக்க தீய சக்தி திருமாவளவன். அந்த சரக்கு மிடுக்கு பேச்சை யாராவது இங்கே இருப்பவர்கள் யாராக இருக்கட்டும், நீங்களே நான் கேட்குறேன், உங்கள் வீட்டில் ஏற்றுப்பாங்களா? ஆண்கள் எல்லாம் ஆண்மை இல்லாதவர்கள், செருப்பு போட்டுப்பான், டை கட்டிப்பான், ஆனால் அவன்கிட்ட சரக்கு இல்லை, மிடுக்கு இல்லை. அதனால் உங்கள் குழந்தைகள், பெண் குழந்தைகள்லாம் அலையிறது. ஜாதி 3 ஜாதி பேரை சொல்லி எங்கள்கிட்ட படுக்கிறாங்க,
10 மாதம் படுத்திருந்தாலும் தொடச்சிண்டு வான்னு கூப்பிடுறவன் மற்ற சமுதாயம்னு திருமாவளவன் பேசியிருக்காரா இல்லையா? அந்த மாதிரி தீய சக்தி பேசினதே எங்கிட்ட நீங்கள் ரெஃபர் பண்ணலாமா? ஆகவே அது வேண்டாங்கிறேன் நான். அது உண்மைகளை பேசினால் அது ரொம்ப மோசமாக அருவருக்கத்தக்க அளவில் இருக்கும். திருமாவளவனைப் போல ஒரு தீய சக்தி இந்த உலகு கண்டதில்லை, அதனால் வேண்டாம். ஐயா, இப்போ ஆளுநர் அவர்கள் மாணவர்கள் மத்தியில் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லியிருக்காங்க. இது கல்வியாளர்கள்லாம் எச்சரிக்கை விடுறதா சொல்லியிருக்காங்க. யார் எச்சரிக்கை விடுற? முட்டாள். இந்த நாட்டினுடைய அரசியல் சட்ட புஸ்தகத்தை பார்த்துருக்காங்களா இவங்க? அரசியல் சட்ட புத்தகம் மேனுஸ்கிரிப்ட், கையால் எழுதப்பட்ட நம்முடைய அரசியல் சட்ட புத்தகம் பார்லிமெண்ட்டில் டேபிளில் இருக்குது. இதை எதிர்த்த கல்வியாளர்களா, படித்தவர்களா, முட்டாள்களா எனக்கு தெரியலை. நீங்கள் பார்லிமெண்ட் ஹவுஸுக்கு போங்க, உங்களுக்கு நான் அனுமதி வாங்கித்தரேன். அதில் முதல் பக்கத்தில் யார் இருக்கார் தெரியுமா? மரியாதா புருஷோத்தம் ராமபெருமான் இருக்கார். ஸ்ரீராமன் தான் இந்த அரசியல் சாசனத்துக்கே அடிப்படை. அது பார்லிமெண்ட்லேயே இருக்குது. இந்த தற்குறிகள், திராவிட இயக்கத்தின் கைக்கூலிகள், அதுக்கு கூலிக்கு மாரடிப்பவர்கள், இவர்கள் எதுக்கிறத பற்றி இல்லை. அதனால தான் மாண்புமிகு பிரதமரே அன்னைக்கு ராமேஸ்வரத்தில் ஜெய் ஸ்ரீராம் தானுன்னு சொல்லி மக்களையும் சொல்ல சொன்னார். ராமன் இந்த நாட்டின் அடையாளம். அதனால் அதை பற்றி திமுக கூட்டணி கட்சியில் இப்போ எதிர்ப்பு தெரிவிக்கல, சிபிஎம் தவிர. அதை எப்படி பார்க்குறீங்க? நான் என்ன சொல்கிறேன், ரோஷம் உள்ளவன் சிபிஐ மட்டும்னு தெரியுது, மற்றவங்க ரோஷம் உள்ளவர்கள் இல்லைன்னு தெரியுது. அது மக்கள் பாடம் போட்டிட்டா சரியாக போயிடும். நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.